ஷியோமியோட இந்த ஹைப்பர் ஓஎஸ் இது ஓஎஸ்க்கு பேருக்கு ஏற்றாப்புல பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்குங்க. ஸோ நம்மள நிறைய பேர் ஷியோமி மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த ஹைப்பர் ஓஎஸ் நம்ம மொபைல் ஃபோனில் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்தாலுமே அதில் என்னென்னலாம் அம்சங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைனா இல்லாட்டி குளோபல் ராமில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இதுலேயும் அதே மாதிரி வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் என்கிட்ட 2 மொபைல் ஃபோன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் ஓஎஸ் போக்கோனுடைய X6 Pro, இதில் பார்த்தீங்கன்னா MIUI 14 இருக்குது. ஒரு அப்டேட் வேறு இருக்குது. இந்த அப்டேட் செக்யூரிட்டி பேட்ச் தான். ஹைப்பர் ஓஎஸ் இன்னும் அந்த மொபைல் ஃபோனுக்கு வரல, பட் விரைவில் அந்த மொபைல் ஃபோனில் வரும். ரெட்மி Note 13 Pro. ஸோ இப்போ இந்த 2 மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஓஎஸில் இருக்கக்கூடிய கம்பேரிசன் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கேன். 2மே இந்தியன் வேரியண்ட் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஓஎஸில் இருக்கிற அம்சங்கள் எல்லாமே நீங்கள் இந்தியாவில் இருந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன் ஷியோமி மொபைல் ஃபோன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் இல்லாத அம்சங்களும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் குளோபலில் நீங்கள் பார்த்த சில ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இல்லை அப்படின்னா அதுக்கான காரணம் பல இருக்கலாம். பட் இல்லாது இல்லை தான். பட் இது மொபைல் ஃபோனில் இப்பொழுதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த ஹைப்பர் ஓஎஸ் அப்படிங்கிறது ஃபீச்சர்ஸ் அப்புறம் புதுசான அம்சங்கள்லாம் தவிர பேக்ரவுண்டில் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் ஆப்டிமைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விட இந்த ஹைப்பர் ஓஎஸ் அப்படிங்கிறது மொபைல் ஃபோன்ஸை தாண்டி ஷியோமி கம்பெனிலேருந்து வரக்கூடிய மற்ற டிவைசஸ், அவங்களுடைய புது காராக இருக்கட்டும், அவங்களுடைய மற்ற லேப்டாப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஹைப்பர் ஓஎஸ் ரன் ஆச்சு அப்படின்னா எல்லாமே சீம்லெஸ்ஸாக கனெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய விஷன். ஸோ ஃபியூச்சரில் இருக்க அவங்களுடைய விஷன். ஸோ அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் அவங்க மொபைல் ஃபோன்ஸ் இந்த ஹைப்பர் ஓஎஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹைப்பர் ஓஎஸில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லாக் ஸ்க்ரீனுடைய அனிமேஷன்ஸ் ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த என்டையர் இந்த தீமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கான காரணம் இதே மாதிரியான தீம், இதே மாதிரியான டிசைன் வந்து நம்ம ஐஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐஃபோனில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை இங்கே கொண்டாந்துருக்காங்க. ஸோ காப்பின்னு சொல்கிறத விட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் வச்சுங்களேன். ஸோ இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்த ஒரு லாக் ஸ்க்ரீன். ஸோ இது தவிர கிளாசிக் அப்படிங்கிற செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் பார்க்குறப்போ இந்த ஃபாண்ட், அந்த ஒவ்வொரு கிளாக்குக்கான அந்த ஃபாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ராம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேகசின் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் மூலமாக ஒரு டெப்த் எஃபெக்டில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ எந்த ஒரு வால்பேப்பராக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு லோக்கல் ஃபோட்டோஸை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு பின்னாடி டைம்லாம் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வால்பேப்பர் அனிமேஷனில் இந்த ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு எஃபெக்ட் மாதிரி, உங்களுக்கு சாதாரண எஃபெக்ட் மாதிரி தெரியலாம். பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த சிஸ்டம் வந்து அதை கான்ஃபிகர் பண்ணி அதை எடுத்து ஒழுங்காக காமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீம்லெஸ்ஸாக பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போது லான்ச்சர் பேஜில் இருந்து உங்களுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். விட்ஜெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ராமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ இந்தியன் ராமில் விட்ஜெட்டை ரொம்ப ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. செட்டிங்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. பட் இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ஸ்னாப்பியாக, பெட்டராக இருக்குது. அடுத்ததாக மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேட். ஸோ ஆல்ரெடி இந்த MIUவில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஷேடே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பிள் வாய்ஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷேடு மாதிரி தான் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். பட் அதையும் தாண்டி இப்போ வந்து கன்ஃபார்மாக இது வந்து ஆப்பிள் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. பட் இதில் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா இது டிசைன் அப்படி இருக்குது எப்படி இருக்குங்கிறத விட நீங்கள் பெருசாக எழுத்துக்கள்லாம் பார்க்குறதுக்கு கிளியராக இருக்குது. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டாகிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஜுக்கு போகாமல் எல்லாமே ஒரே பேஜில் ஒரே ஸ்க்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அது எனக்கு பிடிச்சது. ஆனால் பை டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே செட்டிங்ஸ் இங்கே ஐக்கன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஐக்கன் இங்கே கிடையாது. செட்டிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கணும். அதை எடிட் பண்ணி செட்டிங்ஸை வந்து மூவ் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும். ஸோ நான் வந்து செட்டிங்ஸ் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு செட்டிங்ஸ் வந்து இங்கே இருந்தது எனக்கு பழகி போயிருந்தது. ப்ராப்ளி எனக்கு இதில் பழகி போயிடுச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் யூஸ் ஆகலாம். அவங்களுடைய ஷியோமியோட MI ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான ஆக்சஸ் அவங்க குயிக் ஆக்சஸ் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்த மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் iOS இருக்கிற மாதிரியே இந்த எல்லா ஐக்கன்ஸையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய ஷார்ட்கட் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போகணுங்கிற அவசியம் கிடையாது. செட்டிங்ஸ் பேஜினுடைய விஷுவல் டிசைனை அப்படியே மாற்றிருக்காங்க. எனக்கு முதல்ல பிடிச்சது அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஷியோமியோடைய புது ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட் லே அவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இது தவிர உங்களுக்கு
சிஸ்டம்னுடைய யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8.4 GB, இதில் வந்து 10.4 GB. இதெல்லாம் வந்து லோ எண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இந்த ஹைப்பர் வாய்ஸ் இந்த ஃபீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா அதோடைய லோ ஸ்டோரேஜுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். குளோபலாக வந்த இன்னொரு மொபைல் ஃபோன்ஸில் இந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸில் மற்ற டிவைஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீனிங் இருந்துச்சு. ஸோ அது இந்த மொபைல் ஃபோனில் வரலை. மற்ற ரெட்மியோட மொபைல் ஃபோன்ஸில் மற்ற மொபைல் ஃபோன்ஸில் இந்தியாவுக்கு வர்றப்போ அது வருமா இல்லையாங்கிறது தெரியல. பட் இந்த போக்கோ மொபைல் ஃபோனில் அந்த ஃபீச்சர் இப்போ இல்லை. இப்போது இதை கஸ்டமைஸ் பண்ணி பார்க்குறதுக்கான ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா வால்பேப்பர் அப்படிங்கிற செட்டிங்ஸில் போய் பார்க்குறப்போ வால்பேப்பர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனுடைய ஸ்டைல் இதை ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதே மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலையும் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஏற்கனவே ஷோமி மொபைல் ஃபோன்ஸில் எம்ஐயில் இருக்கக்கூடிய அதே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான். பட் எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஐக்கனுடைய சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, எம்ஐ சான்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய புது ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃபால்ட்டாக ஃபாண்ட்டை விட எனக்கு எம்ஐ சான்ஸோட ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஃபாண்ட்டுடைய சைஸு, திக்னஸ் இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் எஃபெக்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். பட் எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் வால்பேப்பர், உங்களுடைய சூப்பர் வால்பேப்பர்ஸ், உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய வால்பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பார்த்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மல்டி விண்டோ ஃபீச்சர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரீக்வெண்ட் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இதை நான் ஃபுல் ஸ்க்ரீனில் திறக்கணுமா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் திறக்கணுமா இன்ஸ்டன்ட்டாக இப்போயே நான் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணியப்போ இது எந்த மாதிரியான ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் எனக்கு வேணும், ஃப்ளோட்டிங் விண்டோ வேணுமா, அப் டவுனில் மாற்றிக்கணுமா, இல்லை ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு போகணுமா, எக்ஸிட் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மல்டி டாஸ்கிங் செக்ஷன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ அது நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் கொண்டு போகணுமோ, அது இன்னொரு அப்ளிகேஷன் நீங்கள் கொண்டு வரணுமா, எல்லாமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் ஏற்கனவே இருந்துச்சு. பட் இந்த இடத்துல இந்த ஈஸியாக மற்ற இடங்களுக்கு டாகல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் அப்போ இல்லை, இப்போ இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் இதோடைய அனிமேஷன், இதோடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த டிரான்சிஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, கேலரிக்குள்ளே போய் பார்ப்போம். கேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்பமில் போய் பார்க்குறப்போ இந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஏற்கனவே இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. புதுசாக வரக்கூடிய இந்த கேலரியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த கட் அவுட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரில. பட் இந்த ஆப்ஷனை ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பிங்க இருக்குது. அதாவது எந்த ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் அது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஒரு ஐஓஎஸ் இருக்கக்கூடிய அதே மாதிரி அனிமேஷன் இங்கேயும் வருது. இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம் தனியாக. இதை டெக்ஸ்ட் மெசேஜில் சென்ட் பண்ணணுமா அந்த இமேஜை மட்டும் கட் அவுட் பண்ணி யாருக்கா சென்ட் பண்ணால் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் அனிமேஷன் பண்ணணும், ஏதாச்சும் நீங்கள் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரிப்பியாக இருக்குது. பட் இது ஆப்ஷன் இதில் இருந்துச்சு, அதில் புதுசாக ஒன்றும் கொண்டு வரல இது. ஆனால் நீங்கள் ஆல்பம்குள்ளே போயிட்டு கட் அவுட்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் கட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் மாற்றணும். அதை பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் அவங்க ஈஸியாக அந்த இமேஜ் மேலே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறப்போ இந்த மாதிரி டைனாமிக் ஐலாண்ட் மாதிரி ஒரு ஃபீச்சர் இங்கே வருது. சார்ஜ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்லிம் இங்கே நேரோ டவுன் பண்ணி இந்த இடத்த ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச். பட் ஓவராலாக நீங்கள் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் ரொம்ப ஒன்றும் வித்தியாசங்கள் கிடையாது. ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஒரு சில விஷுவல் சேஞ்சஸ் அங்கங்கே கொண்டு வந்திருக்காங்க. பட் மெயினாக நம்ம பார்க்குறது பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ் ப்ளஸ் இன்டர் கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறது தான். இது எல்லாமே ஃபியூச்சரில் மற்ற ஷோமி மொபைல் ஃபோன், ஷோமி டிவைசஸ்லாம் அவங்க லான்ச் பண்ணுறப்போ ஹைப்பர் வாய்ஸோட லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். பட் இப்பொழுதுக்கு நான் ஏற்கனவே என்னோட வீடியோ சொன்ன மாதிரி இது வந்து MIUI 15, MIUI 14லேருந்து நெக்ஸ்ட் அப்டேட் வெர்ஷன் MIUI 15 அதுக்கான பேரை மட்டும் மாற்றி அவங்க ஹைப்பர் வாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் MIUIயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர், ஆட்வேர், ரெக்கமெண்டேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் வாய்ஸ்லேயும் இருக்க தான் செய்யுது. அது இன்னும் சேஞ்ச் ஆகலை. அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் ஹைப்பர் வாய்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். குளோபல் ராமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி நான் பேசலை. பட் இந்தியன் ராமில் ஹைப்பர் வாய்ஸில் நீங்கள் ஏதாச்சும் நான் ஃபீச்சர் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நான் பார்த்த வரைக்கும் இதுதான் மேஜர் ஃபீச்சர், மேஜர் சேஞ்சஸ். இது தவிர மைனர் சேஞ்சஸ் அங்கே இங்கே ப்ளஸ் அவங்களுடைய ஆப்டிமைசேஷன், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே ஹைப்பர் வாய்ஸில் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதான் ஷியோமியோடைய மொபைல் ஃபோனில் வரக்கூடிய ஹைப்பர் OS. ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன, உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.